RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி அவர்களின் வாழ்க்கையை சீரழித்த மன்மத வித்தகன் காவல்துறை கைதுக்கு பிறகும் அதே பாணியில் பல பெண்களை சீரழித்து வருவதால் பாதிக்கப்பட்ட பெண்களின் குமுறல் சற்றும் நின்றபாடில்லை. சென்னை மதுரவாயில் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம் ராஜா. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் BSc கணிதம் படித்துள்ளார். அப்போது பல பெண்களை காதலிப்பது, அவர்களை கழட்டி விடுவதுமாக இருந்துள்ளார். பிறகு கல்லூரி முடித்து பல தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது தன் கல்லூரி கால நட்பு வட்டாரத்தில் உள்ள தோழிகள் மூலமாக இளம்பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் மூலமாக அந்த பெண்ணை பிடித்துள்ளதாகவும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறி ஸ்ரீராம் தனது வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய தாய் தந்தைக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். அதன் பிறகு அந்த பெண்ணை நீ கீழ்சாதி பெண், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது என கழட்டி விட்டுள்ளார். இதையடுத்து அந்த பெண் என்னை திருமணம் செய்வதாக கூறி என்னை ஏமாற்றி பணத்தையும் பறித்துள்ளான் என ஸ்ரீராம் மீது புகார் கொடுக்கவே ஸ்ரீராமை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அதன் பிறகு சில காலம் கழித்து வெளியில் வந்த ஸ்ரீராம் நாவலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்துள்ளார். அங்கு இதே பாணியில் வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி அவரிடமும் பணத்தை பறித்துள்ளார். பின்னர் அவரையும் சில காலம் கழித்து நீ ஒரு அனாதை, நீ என்ன சாதி என்றே தெரியாது, உன்னை எப்படி எங்க வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள் என பேசி அவரையும் கலட்டி விட்டுள்ளார். ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த அந்த பெண் தான் இறுதியாக ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் மூலமாக மீண்டும் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்த ஸ்ரீராம் மீண்டும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் வேலையில் இறங்கியுள்ளார். இப்படி பல பெண்களை ஏமாற்றியும் பணம் பறித்தும் வந்த இவரை சும்மா விடக்கூடாது என பாதிக்கப்பட்ட பெண்கள் குமுறுகின்றனர். இதில் பெண்களின் வாழ்க்கை நலம் கருதி அவர்களின் பெயரை தவிர்த்துள்ளோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.